ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு. பிரம்மச்சரியம். நைஷ்டிக பிரம்மச்சரியம், இல்லற வாழ்க்கை தொடர்ச்சி. தகனம் என்று எப்போது ஒரு கிரியை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதோ அப்போது நம் மதப்படி எல்லோரும் கடைசியில் நல்ல விருத்தியாபியத்தில் கூட சந்நியாசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று விதிக்கவில்லை என்றே அர்த்தம் என்று ஒரு கட்சி சொல்வதுண்டு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 ஆசிரமங்களை ஒவ்வொருவரும் வரிசையாக அனுஷ்டித்தேயாக வேண்டும் என்றால் வாஸ்தவமாகவே தகனக்கிரியை இருக்க முடியாதுதான். சந்நியாசியை தகனம் செய்யாமல் புதைக்கத்தானே சொல்லியிருக்கிறது. அதனால் பக்குவைகளுக்கே சந்நியாசம், மற்றவர்களுக்கு இல்லை, கிழ வயசில் கூட இல்லை என்று சொன்னால் இந்த வாதத்தை தப்பு என்று சொல்ல முடியவில்லை. சந்நியாசம் வாங்கிக் கொள்கிற அளவுக்கு வயசு ஆகாமல் சின்ன வயசிலேயே செத்துப்போனவர்களை உத்தேசித்துத்தான் தகனக்கிரியையை சொல்லியிருக்கிறது என்று நினைப்பதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அகால மரணமாகவோ அல்பாயுசாகவோ இல்லாமல் கால மிருத்யுவாக நன்றாக வயசாகி செத்துப்போகிறவர்களையும் உத்தேசித்ததாகத்தான் தகனக்கிரியை, அப்புறம் செய்யும் பித்ரு காரியங்கள் ஆகியன இருக்கிறது. ஆகையால் அத்தனை வயசிலும் அவர்கள் சந்நியாசம் வாங்கிக் கொள்ளாமல் இருப்பதை சாஸ்திரம் அங்கீகரிப்பதாகத்தானே ஏற்படுகிறது. நல்ல ஞான வைராக்கியத்தில் பிடிப்பு ஏற்பட்டவர்கள் கிரகஸ்தாசிரமம் ஆனபின் குடும்ப பொறுப்புகளை விட்டு காட்டிலே போய் வைதிக காரியங்களை மட்டும் பண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். பிள்ளை குட்டிகளையும் சொத்து சுதந்திரங்களையும் விட்டுவிட்டு பத்தினியை மட்டும் அழைத்து கொண்டு காட்டுக்கு போய்விட வேண்டும். பத்தினி எதற்கு என்றால் இந்திரிய சுகத்துக்காக அல்ல. பின்னே எதற்காக என்றால் அக்னி காரியங்களை பத்தினி கூட இருந்தால்தான் பண்ண முடியும் என்பதற்காகவே. யாகாதிகளையும் ஔபாசனையையும் பண்ணும் பொருட்டே அவளை அழைத்து கொண்டு போக வேண்டும். இதுதான் வானப்பிரஸ்தம், வனத்தில் போய் இருப்பது என்று அர்த்தம். வீடு வாசலையும் உறவுக்காரர்கள் அவர்களுடைய காரியங்கள் ஆகியவற்றையும் விடுகிற பக்குவம் முதலில் வரவேண்டுமாதலால் வானப்பிரஸ்தம் ஏற்படுகிறது. அப்புறம் வைதிக காரியத்தையும் விட்டுவிட்டு ஆத்மா என்ன, பரமாத்ம சத்தியம் என்ன என்று தெரிந்து கொள்வது ஒன்றிலேயே நாட்டம் வலுத்த பின் குருமுகமாக சந்நியாசம் வாங்கிக் கொள்ள வேண்டும். பத்தினியையும் வேத கர்மாக்களையும் விட்டுவிட்டு குருமுகமாக சந்நியாச ஆசிரமம் பெற்று பரமாத்ம சத்தியத்தையே சதாவும் சிந்தித்து தியானித்து அதை அனுபவத்தில் தெரிந்து கொண்டு விட வேண்டும். அந்த சத்தியம்தான் தானும் லோகமெல்லாம் அதன் பொய் விளையாட்டுத்தான் என்ற அனுபவம் ஏற்பட்டு ஷரீரத்துக்கும் மனசுக்கும் அதீதமான பரம சத்தியமாக இருந்து கொண்டிருப்பதுதான் மோக்ஷம். பிராரப்தப்படி முன்வினை பயன்படி ஷரீரம் இருக்கிற மட்டும் இருந்துவிட்டு அப்புறம் மரணமடைந்துவிடும். ஆனால் அதை பற்றி அனுபவ ஞானியான சந்நியாசிக்கு ஒரு பொருட்டும் இல்லை. வெளி உலகத்தின் பார்வையில் இதுவரைக்கும் தேகத்தில் வாழ்ந்தபோதே முக்தி நிலையில் இருந்த ஜீவன் முக்தன் தேகம் போய் விதேக முக்தனாகிறான் என்று சொல்வது வழக்கம். அவன் நேரே குணம் குறியற்ற பரமாத்ம தத்துவமாகி விடுகிறவன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.